ஹாய், நான் உங்கள் விவி ஃபேமிலி பேசுகிறேன். இந்த மத்தியான நேரத்தில் இந்த ஒரு வீடியோ, ஒரு சின்ன வீடியோன்னு போடலான்ட்டு இருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒன்றும் இல்லை. ரொம்ப நாளாக ஒரு கனவு, ஒரு ஒரு கார் ஒன்று வாங்கணும். ரொம்ப நாளாக ஒரு கனவு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு. எப்படியோ ஒரு கார் ஒன்று வாங்கணும். ஆல்ரெடி 2 வீலர் இருக்குது, இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கார் ஒன்று வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. இப்போ அந்த கார் எடுத்தாச்சு, ஒரு 6 மாதம் ஆச்சு. அந்த கார் உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறக்காக நான் இந்த ஒரு வீடியோ போடலான்ட்ருக்கேன். என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு இந்த காரை காட்டணும்னு ஆசையாக இருந்தது. அந்த காரை பாருங்கள், உள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், வெளியே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு இந்த கார். என்னையும் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த கார் எடுங்க, அந்த கார் எடுங்கன்னெலாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு பிடிச்ச கார் எடுத்திருக்கேன். ரெண்டாவது, ஃபேமிலிக்கு இது ஒத்து வரும். அதாவது இந்த கார் எடுத்தால் நமக்கு மைலேஜ்லையும் சரி, நமக்கு அமௌண்ட்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே மிச்சப்படுத்தும். எல்லா காரில் நிறைய விதமான கார் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஆனால் நமக்கு ஏற்ற காரு, ஒரு ஃபேமிலிக்கு என்ன தேவையோ, ஒரு ஃபேமிலிக்கு உண்டான காரு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்டோ K10 எடுத்திருக்கேன். புதுசு, ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கார் ஒன்று வச்சுருந்தேன், சாண்ட்ரோ வச்சுருந்தேன். சாண்ட்ரோ கொடுத்துட்டு தான் இந்த கார் எடுத்தேன். சாண்ட்ரோ எப்படியும் அது ஒரு 5 மாதம் வச்சுருப்பேன். அது கொடுத்துட்டு இந்த ஜிஎஸ்டி கம்மியானதுச்சு இல்லையா, அப்போது எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம், காரு போட்டுட்டு எடுக்கலாமா அப்படின்னு. வீட்டில் வேண்டான்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஆல்ரெடி சாண்ட்ரோ வச்சுருந்த காரில் பார்த்திங்கன்னா ஏசி இல்லை. வண்டிலாம் நல்லாயிருக்கும், பட் அதில் ஏசி இல்லை. மற்றபடி அதில் சொல்லக்கூடிய குறையெல்லாம் அதில் எதுவும் இல்லை. சாண்ட்ரோ நல்லபடியாக சூப்பர் காரு. மைலேஜ் கொஞ்சம் கம்மி, 15-14 தான் கிடைக்கும். லாகுக்கு அப்படி ஒரு 17-18 கொடுப்பாங்க. அது பார்த்து நான் ஓட்டுறனால, நான் டிரைவராக இப்படி இருக்கிறனால எனக்கு அது கரெக்டாக தெரியும். இப்போது வீட்டில் பேசி எப்படியோ அந்த கார் எடுத்தாச்சு. அந்த ஜிஎஸ்டி கம்மியாச்சு இல்லையா, ஷோரூம் போனோம். போய் அந்த காரு எடுத்த விலைக்கே ஒரு 1.5 எடுத்தேன். அது 1.5 லட்சத்துக்கு அப்படியே போட்டு, முன் பணமே இல்லாமல் ஒரு ஆல்டோ K10 சாண்ட்ரோ கொடுத்துட்டு ஆல்டோ K10 எடுத்துட்டேன். எப்படியோ அந்த கார் நல்லபடியாக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப நாளாக ப்ரேயர் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், எப்படியோ அந்த கார் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் கரெக்டாக அந்த நேரத்தில் எனக்கு அந்த கார் கொடுத்தாரு. அதுக்கான அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு இந்த காரை காட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. சரி தோணுச்சு, நம்ம அந்த கார் காட்டுவோம், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். மறக்காமல் அந்த கார் நான் காட்டுறேன். எனக்கு அந்த கார் எப்படி பிடிச்சிருக்கா உங்களுக்கு, எப்படி அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ காரோட இன்டீரியல் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அந்த காரோட இன்டீரியரு ஆல்டோ K10, காரோட இன்டீரியர் ஆல்டோ K10. இன்னும் நான் சீட் கவர் கூட போடல, சீட் கவர் போடணும். இன்னும் 2 நாளில் போட்டுருவேன். 6 மாதம் ஆச்சு, 6 டியூ போயிடுச்சு. நான் இன்னும் சீட் கவர் போடல. செட்டெல்லாம் மாட்டிட்டேன். மேபி செட்டெல்லாம் மாட்டியாச்சு. செட்டெல்லாம் உங்களுக்கு மாட்டியாச்சு. செட்டுக்கிட்ட எல்லாம் மாட்டிட்டேன். செட்டெல்லாம் மாட்டிட்டேன். சீட் கவர் மட்டும் போடல. சீட் கவர் போடணும். கார் அவுட்டரில் உங்களுக்கு வெளியே நின்று காட்டுறேன். இந்த கார் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா? கார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கிட்ட என்னுடைய சேனலை அனுப்பிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காமெடி வீடியோஸ், இந்த மாதிரி இன்றைக்கி அன்றாட நம்மளோட தேவைகள், அதாவது இன்றைக்கி எப்படி நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இன்றைக்கு உண்டான எல்லா விதமான வீடியோஸ் நான் போடுவேன். நீங்கள் போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மறுபடியும் என்னுடைய தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், என்றைக்குமே நான் சொல்கிற ஒரே வார்த்தை தான், சப்ஸ்கிரைபர் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, ஓகேங்களா? எப்படி சொல்கிறது, ஸ்கூல் படித்து ஃப்ரெண்ட் ஆகிறது வேறு, சப்ஸ்கிரைப் மூலிமா ஃப்ரெண்ட் ஆகிறது அது வேறு. ஏன்னா நீங்கள் அப்படி எனக்கு ஒரு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்துருக்கீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோஸ் மறக்காமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் வீடியோஸை. அடுத்தடுத்து
ஃபுல்லாக பாதியிலே பார்க்காம ஃபுல்லாக நான் என்ன பேசுகிறேன் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். காரு பார்த்துக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் விவி ஃபேமிலி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.